வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சாரா குக்கிங் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பருப்பு சாதம் செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட்டிங் எல்லாமே எங்களுக்கு வேணும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறின பிறகு உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு 2 பட்டை பூ போட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதில் கருவேப்பிலை போட்டுருங்க. நல்லா வதக்கிங்க. வதக்கிட்ட பிறகு தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு இப்போ நீங்கள் பருப்பு அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சரிசமமாக எடுத்துக்கோங்க. பருப்பு ஒரு டம்ளர்னாக்கில் பாதி அரை டம்ளர் பருப்பு எடுத்து 2 போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், அதை எடுத்து இப்போ அதில் நல்லா தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி. ஏன்னா சில பேருக்கு சாதம் கொல கொலன்னு இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். ரொம்ப கொல கொலன்னு வேணும் அப்படின்னாக்கில் 2க்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இல்லை பளபளன்னு வேணால் 2க்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டு நல்லா மூடி விட்டுருங்க. உப்பு இல்லை காரெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டு மூடி விட்டுருங்க. மூடி விட்ட பிறகு 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நமக்கு ஏதாச்சும் வேணும் இல்லைங்களா? ஸோ உருளைக்கிழங்கு நல்லா சீவிட்டு அதை பொரித்து சாதத்தோட போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சரியான டேஸ்ட்டு சுவையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.